ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா, குழந்தைகளுக்கான ஒரு 8 மாசம், 9 மாசம் குழந்தைகளுக்கான சாப்பாடு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில அடுப்புல வச்சுட்டு, பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, சூடானதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய அளவு எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்த எடுத்தாலும் சரிதான். நான் இன்னைக்கு இந்த உலக்குக்கு பாதி உலக்கு அரிசி எடுத்துக்கிறேன். புழுங்கல் அரிசி இருக்குல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, அதை எடுத்தா போதும். நான் இன்னைக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வந்து பொரியட்டும். அந்த அளவுக்கு வறுபடணும் நமக்கு. தண்ணி எதுவுமே இல்லாம சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி, காய வச்சுட்டு அந்த அரிசிய நீங்க எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா கரிஞ்சிராம நல்லா பொரிஞ்சு வரணும் நமக்கு. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆயி வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லா அரிசியுமே நல்லா ஃப்ரையா இருக்கு. இத ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சிரலாம். அடுத்து அதே பாத்திரத்துல, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கணும் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும் நமக்கு. அப்பதான் நல்லா வந்து அந்த பருப்போட வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டுக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா நெறைய சத்து இருக்கு. குழந்தைங்களுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்ஸ் நெறைய இருக்கு இந்த பருப்பு வகைகள்ல. குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப வந்து உதவியா இருக்கும். பாருங்க, நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதையும் எடுத்து நம்ம இன்னொரு அதே பாத்திரத்துல நம்ம அரிசி எடுத்து வச்சோம்ல, அந்த பாத்திரத்திலேயே மாத்திக்கோங்க ஆறுறதுக்காக. நீங்க வந்து இதுக்கு பதிலா துவரம் பருப்பு கூட சேர்க்கலாம். பட் துவரம் பருப்ப கம்பேர் பண்ணும்போது, இந்த பருப்பு தான் வந்து ரொம்பவும் வந்து குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். இப்ப எடுத்து மாத்திருக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்துல நான் வந்து அதே அளவுக்கு பொட்டுக்கடல எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடல கொஞ்சம் அதிகமாவே எடுத்திருக்கேன். இத வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து மொறுமொறுப்பா இருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இத வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, அது சிம்ல வச்சுட்டு அந்த பாத்திரத்தோட சூட்ல வந்து கொஞ்சம் வறுபடுறதுக்காக வச்சிருக்கேன். லைட்டா நமக்கு ஒரு 10 போல மிளகு சேர்த்துக்கோங்க இதுல. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து சூடு பண்ணக்கூடாது இத. கடைசியா நம்ம பொரிக்கடலை சேர்த்துட்டு, அந்த பாத்திரத்தோட சூடு வந்து அந்த கடலையில இறங்கணும். அதுக்காக மட்டும் வச்சுட்டு, 10 போல மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இத மட்டும் ஆட் பண்ணிட்டு, லைட்டா வந்து கை வச்சு எடுக்கும்போது நமக்கு சூடா இருக்கணும் கடலை அவ்வளோதான். இந்த நமக்கு ஜீரகம் சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த கஞ்சி சாப்பிடும்போது ஒரு வாசனையா இருக்கும். டைஜஷனுக்கு நல்லாருக்கும். மிளகு சேர்க்கிறதும் டைஜஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிருக்கோம் பாருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடிச்சுக்கோங்க. ஒரு ரவ கன்சிஸ்டன்சிக்கு பொடிச்சுக்கலாம். நான் வந்து ரவைய விட அடுத்த ஸ்டேஜ்க்கு தான் பொடிச்சு வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு சீக்கிரம் வேகும் அப்படிங்கிறதுனால. இத வந்து நீங்க எப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடா குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல இத சாப்பாடா குடுத்தோம் நான் அப்படிதான் குடுத்துட்டுருக்கேன். குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பசி கொஞ்சம் அடங்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு பசி அடங்கி நைட்டு பொறுமையா தூங்குவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம தூங்குவாங்க. அதுக்காக தான். நான் வந்து நைட் டைம்ல குடுப்பேன். எனக்கு யாரும் சொன்னாங்க அப்படின்லாம் கிடையாது. நானாவே தான் நைட் டைம் குடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நைட் டைம் குடுங்க. இல்ல நீங்க மத்த டைம்ல கூட குடுக்கலாம். இது நைட் டைம் மட்டும் தான் குடுக்கணும்னு கிடையாது. நான் நைட் டைம்ல மட்டும் தான் குடுப்பேன்னு இல்ல. மத்த டைம்ல கூட சில டைம்ல செஞ்சு குடுப்பேன். வேற ஏதாச்சும் பொருட்கள் செய்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படிங்கும்போது, இது நம்ம ஆல்ரெடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதனால நம்ம அதில 1 டீஸ்பூனோ, 1 டேபிள் ஸ்பூனோ எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு எடுத்து, தண்ணீல கலந்து கஞ்சியா காய்ச்சிட்டோம்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரமா வேகும் நமக்கு. நம்ம வறுத்தெல்லாம் சேர்க்கும்போது. இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு எப்பயாச்சும் காய் வேக வைக்கிறதுக்கு, பருப்பெல்லாம் வேக வச்சு குழந்தைங்களுக்கு குடுக்குறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிற டைம்ல, இத நீங்க செஞ்சு வச்சிருக்கும்போது, டக்குன்னு தூக்கி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கரைச்சு வச்சு கஞ்சி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க மிக்ஸில சேர்த்துட்டேன். நமக்கு இது கொஞ்ச நாளைக்கு வந்துரும் நமக்கு. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுறத பொறுத்து தான். சில குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க கம்மியா சாப்பிடுவாங்க. அத பொறுத்து நமக்கு வரும். எப்ப வேணாலும் நீங்க இத அரைச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நல்லா நான் பவுடராவே அரைச்சுட்டேன். இப்ப இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நல்லா வந்து பாத்திரத்துல ஒரு மூடி உள்ள ஒரு டப்பாலயோ, இல்ல சில்வர் பாத்திரம், கண்ணாடி டப்பா எதுலயோ வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்ப இத நான் கஞ்சி வைக்கிறதுக்காக நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா டப்பால சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி காய்க்கக்கூடிய பாத்திரத்த எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம அந்த ஜீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வாசனையா ரொம்ப நல்லாருக்கும். இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது ஒயிட் சுகரோ, இல்ல சால்ட் எதுவுமே வந்து சேர்க்காதீங்க குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. லம்ப்ஸ் எதுவுமேலாம் நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கரைச்சாச்சு. இவ்வளோதான். இப்ப இத அடுப்புல வச்சு காய்ச்சி சிம்லயே வச்சு வேக வைங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்லா வேகும். இந்த மாரி குழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க. கண்டிப்பா புடிச்சு சாப்பிடுவாங்க.